सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 53வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாயை நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக. 31வது அத்தியாயத்தில் மானச சரோவரத்திற்கு புறப்பட்ட விஜயானந்த் என்ற மதராஸ் நிவாசியானிய சந்நியாசியை ரிஷிகேஷனான பாபா தன் பாதங்களில் சேர்த்து கொள்ளுதல், சாயி பாத கமலங்களை பிடித்து கொண்டிருக்கும் பக்த சிரேஷ்ட பிரமரமான மான்கர் மற்றும் குரூர மிருகமான புலி உத்தரிக்கப்பட்ட வர்ணனைகள் உள்ளன. 32வது அத்தியாயத்தில் பாபா தானே சொன்ன கதை, சஜ்ஜனங்களான நாம் நால்வரும் பகவானை தேடி காட்டில் திரிந்து கொண்டிருந்தோம். நான் என் அகம்பாவத்தையும் அபிமானத்தையும் விட்டவுடனேயே குரு எனக்கு தர்சனம் கொடுத்தார் என்று சொன்னது, கோகுலே பாயி உபவாச விரதத்தை விட்டுவிடுதல் மற்றும் பாபா தானே சொன்ன இன்னொரு கதையும் உள்ளது. 33வது அத்தியாயத்தில் நாராயணராவ் ஜோஷியின் மித்ரனுக்கு அகஸ்மாத்தாக தேள் கொட்டுவது, ஒரு பக்தனின் மகள் ஜுரத்தில் அவதிப்படுவது, நானா சாந்தோர்கரின் மகள் பிரசவ வேதனையில் தவிப்பது, பாலபூவா பஜனை செய்வது, பக்தர் குல்கர்ணி ஆகிய எல்லோரும் விபூதியின் மகிமையை அறிந்து கொள்வது, பாவுகனான ஹரிபாவு கார்னிக் தட்சணை கொடுத்தது ஆகிய விவரங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளது. 34வது அத்தியாயத்தில் மாஹே கிராமத்தில் ஒரு டாக்டரின் அண்ணனுடைய மகன் மூளை காய்ச்சலினால் பாதிக்கப்படுவது, பாபாஜியின் மனைவி கிரந்தி ஜுவரத்தினால் வேதனைப்படுவது, ஒரு ஈரானிய யுவன் கோரமான மூர்ச்சை வியாதியால் அவதிப்படுவது, ஹார்தேயில் உள்ள ஒரு கிரகஸ்தன் மூத்திர பையில் உள்ள கற்களினால் கஷ்டப்படுவது, பம்பாயில் ஒரு காயஸ்த வகுப்பைச் சேர்ந்த ஸ்திரீ பிரசூதி வியாதியால் வேதனைப்படுவது, இவைகளை விவரித்த பின் இவர்கள் எல்லோருமே விபூதி பூசிக்கொண்டதால் மட்டுமே நிவாரணம் பெற்றதை வர்ணிக்கப்பட்டுள்ளது. 35வது அத்தியாயத்தில் மகாஜனியின் நிர்குணோபாசகனான ஒரு நண்பன் பாபாவை தரிசித்த மாத்திரத்திலேயே விக்கிரகங்களை உபாசனை செய்ய ஆரம்பித்தது, பம்பாயைச் சேர்ந்த வக்கீல் தரன்சே ஜேத்பாய் டக்கருக்கு பீஜங்களில் உள்ள திராட்சை பழங்களை குருவரியர் பீஜங்கள் இல்லாதவையாக ஆக்கி கொடுப்பது, பம்பாயில் உள்ள ஒரு காயஸ்த வகுப்பினருக்கு சரியாக நித்திரை வராமல் போவது, நேவாஸ்கர் பாலா பாட்டில் ஆகியோருக்கு ஏற்பட்ட விபூதி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் சொல்லப்பட்டுள்ளன. 36வது அத்தியாயத்தில் கோவாவிலிருந்து இரு கிரகஸ்தர்கள் தனித்தனியாக வருவது, ஒருவர் தன் உத்தியோகம் கிடைக்கவும் இன்னொருவர் கொள்ளையடிக்கப்பட்ட தன் பணம் கிடைப்பதற்காகவும் வேண்டிக் கொண்டதையும், அவர்கள் இருவரும் தம் கோரிக்கையை மறந்து போனாலும் முக்காலம் அறிந்த ஞானியான சாயி சமர்த்தர் அவர்களுக்கு நினைவுபடுத்துதல், சாக்காராம் அவுரங்காபாத்கரின் மனைவி குழந்தையை வேண்டி சாயியின் பாதங்களின் அருகில் வந்தபொழுது பாபா அவளுக்கு ஸ்ரீபலம் அதாவது தேங்காய் கொடுத்து அவள் கோரிக்கையை தீர்த்த கதையும் உள்ளது. பிரம்மாண்டமெல்லாம் வியாபித்திருக்கும் அவர் கீர்த்தியை யார் வர்ணிக்க முடியும்? 37வது அத்தியாயத்தில் வேறெங்கும் காண கிடைக்காத சாவடி உற்சவத்தின் மகிமையை கண்ணார கண்ட ஹேமாத் பந்த் அந்த காட்சியை ரசம் ததும்ப விவரிக்கிறார். 38வது அத்தியாயத்தில் சாயி பாபாவின் சமையல் பாத்திரங்கள், விதவிதமான பதார்த்தங்களை மற்றும் விதவிதமான பக்ஷணங்களை செய்து எல்லோருக்கும் பிரசாத விநியோகம் செய்யும் மனதுக்கினிய காட்சி வர்ணிக்கப்பட்டுள்ளது. 39வது அத்தியாயத்தில் தத்விதி பிரணிபாதேன என்ற கீதையின் ஸ்லோகத்தை பாபா வியாக்கியானம் செய்வது, அதன் மூலம் நானா சாந்தோர்கரின்
சம்ஸ்கிருத பாஷை ஞானம் பற்றிய அபிமானத்தை நீக்குவது, சத்புருஷர்களின் அரசரான சாயி PS பூட்டிக்கு கோயில் கட்டு என்று ஆணையிட்டு காட்சி கொடுப்பது, இவை உள்ளன. 40வது அத்தியாயத்தில் தன் தாயின் விரத உத்தியாபனைக்காக பிராமணர்களுக்கு சந்தர்ப்பணை ஏற்பாடு செய்து தேவ் கடிதம் எழுதி பாபாவை கூப்பிடுவது, அந்த தினம் சந்நியாசி உருவில் மற்ற இருவர் கூட போய் பிராமணர்களுடன் அமர்ந்து போஜனம் செய்த குருதேவனின் லீலை, போஜனத்திற்கு வருவேன் என்று ஹேமாத் பந்திற்கு காட்சி கொடுத்து பட உருவில் போஜனத்திற்கு போவது, இவை மிகவும் சுவாரஸ்யமாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. 41வது அத்தியாயத்தில் பாபாவின் படம் வந்த கதையில் கவி விஸ்தாரமாக பக்தர்களுக்காக சத்குருவின் அபாரமான மகிமையை ரமணீயமாக ரசம் நிரம்பிய விதத்தில் வர்ணித்துள்ளார். பாபா ருத்ரனை போல் சிவந்த நிறத்தில் அக்னியை போல் ஜொலித்து தேவின் மேல் கோபத்துடன் வசைமாறி பொழிவது, நித்திய நியமமாக ஞானேஸ்வரியை படி என்று ஸ்ரீ சாயி நாராயணன் சொல்வதே அல்லாமல் படிக்கும் முறையை கூட ஸ்வப்னத்தில் தெரியப்படுத்துவது ஆகியவைகளை ஹேமாத் விவரித்துள்ளார். 42வது அத்தியாயத்தில் பக்த தாத்தியாவின் கையினால் திரிபுண்ட்ர லேபனம், சாயி தம் சரீரத்தை களைவது, அதற்கு முன்னரே சூஷனை கொடுப்பது, ராமச்சந்திரா மற்றும் தாத்தியா பாட்டில் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்வது, சாயி சத்குருவின் நிர்யாண சமாச்சாரம் எல்லோரையும் கலவரப்படுத்துவது, ஹேமாத் துக்கத்தினால் தவிப்பது, இந்த பவித்திரமான கதைகள் உள்ளன. 43வது மற்றும் 44வது அத்தியாயத்தில் முன் அத்தியாயத்தில் பாபா ஷரீரத்தை துறந்தார் என்று சொல்லி அங்கே பூர்த்தி ஆகாததை இந்த அத்தியாயங்களில் சொல்லி முடிவடைய செய்கிறார். 45வது அத்தியாயத்தில் ஒரு முறை காக்கா மகாஜனி மற்றும் மாதவராவுடன் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஏகநாத பாகவதத்தை படிக்கும் பொழுது தோன்றிய சந்தேகத்தை மாதவராவ் தீர்த்து வைத்தது. அதை தீக்ஷித் ஒப்புக்கொள்ளாதது. அதன் பின் ஆனந்தராவ் பகடே தன் ஸ்வப்னத்தை பற்றி சொன்னதும் தீக்ஷித்திற்கு சந்தேகம் நீங்குவது, தொங்கும் மரப்பலகை மேல் மஹல் சபதி ஏன் சயனிக்க முடியாது என்ற சந்தேகத்தை சாயி சமர்த்தர் தீர்த்து வைப்பது என்ற சிறந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 46வது அத்தியாயத்தில் தாம் இடத்திலேயே அமர்ந்திருந்தாலும் எங்கெங்கும் வியாபித்திருக்கும் மற்றும் காசி கயை செல்லும் விசித்திர சமத்காரத்தை காண்பித்த பாபாவின் அற்புத சரிதை, நானா சாந்தோர்கரின் புத்திரனின் விவாகத்திற்கு பாபா ஷாமாவை போ என்று சொல்லி ஷாமாவிற்கு கயையில் படத்தின் உருவில் தர்சனம் கொடுப்பது, 2 ஆடுகளின் பூர்வஜன்ம விருத்தாந்தத்தை சாயி சங்கரர் தானே சொன்ன மதுரமும் பவித்திரமுமான கதைகள் வர்ணிக்கப்பட்டன. 47வது அத்தியாயத்தில் ஒரு தவளை, ஒரு பாம்பு அல்லது ஒரு தனிகன் லோபியாக இருந்த பூர்வஜன்ம விருத்தாந்தம், சத்ருத்வம், ஹத்யை மற்றும் ருணம் இவைகளை தீர்த்து கொள்வதற்காக எடுத்த புனர்ஜன்மம் ஆகியவற்றை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபனான சாயி உள்ளத்தை அள்ளும் கதாமிருத பானமாக தருகிறார். 48வது அத்தியாயத்தில் சேவடே என்ற ஒரு பக்த சிரேஷ்டனின் பரீட்சை, சபட்நேக்கருக்கு புத்திரனை அருளி அனுகிரகிப்பது, இவை சொல்லப்பட்டது. 49வது அத்தியாயத்தில் பம்பாய் வாசியான ஹரி கனோபா மற்றும் சோமதேவ சுவாமி இவர்கள் பாபாவை பரீட்சிப்பது, பாபா அவர்களது மனதில் உள்ள விஷயத்தை தெரியப்படுத்துவது, அவர்கள் லஜ்ஜையடைந்து சாயி சரணங்களை புகழடைவது என்னும் ஜன்ம ஜன்மாந்திர பாபங்களை நீக்கும் கதைகள் சொல்லப்பட்டன. ஒரு முறை பாபாவின் அருகில் அமர்ந்திருந்த நானாவிற்கு ஒரு பெண்ணை பார்த்து மனோவிகாரம் உண்டானவுடன் விஷயத்தை பாபா தெளிவுபடுத்துவதும் இதில் அடங்கியுள்ளது. 50வது அத்தியாயத்தில் தத்விதி பிரணிபாதேன என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை ஹேமாத் விரிவாக எடுத்துரைத்துள்ளார். 51வது அத்தியாயத்தில்
H.S. தீக்ஷித், பாலாராம் துரந்தர் மற்றும் நாந்தேத்தின் புண்டலிக ராவ் முதல் முறையாக ஷிரடிக்கு வந்த முறை வர்ணிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒவ்வொருவருடைய அற்புதமான கதைகளை கேட்டால் ஸ்ரோதாக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கிவிடுவார்கள். பக்தர்கள் மனது பொங்கி எழும். 52வது அத்தியாயத்தில் கிரந்தத்தை சிம்ஹாவலோகனம் செய்து துஷ்டர்களின் துன்மார்க்கத்தை போக்கி சஜ்ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கிரந்தத்தை சமாப்தி செய்து தன் நோக்கம் நிறைவேற பெற்று சத்குருவின் சரணங்களில் தன் மனதை மூழ்கச் செய்து சிரசையும் எழுதுகோலையும் ஹேமாத் சமர்ப்பணம் செய்தார். இப்படியாக கோவிந்தராவ் ஸ்ரீ சாயி சச்சரிதையை பூர்த்தி செய்தார். ஹரி பாதங்களுக்கு வந்தனம் செய்து இவ்வுலகிற்கெல்லாம் குருவான சாயி மாதாவை நமஸ்கரிக்கிறார். அத்தியாயங்களின் சுருக்கத்தை அவதரணிகை என்பார்கள். மோட்சத்தை வேண்டும் நல்வழியில் நடப்போருக்கு இது சரியான வழி. அழகிய புதிய போர்வைக்கு கிழிந்த துணியை கரையாக தைத்தது போல் இந்த அவதரணிகை மிக்க தாழ்ந்த ரகம். ஆகவே புத்திமான்களாகிய ஸ்ரோதாக்கள் இந்த தாசனின் பிரார்த்தனையை ஒரு முறை கேளுங்கள். இந்த கிரந்தம் ஒரு போர்வை அல்ல, அழகிய செல்ல குழந்தை. இந்த பாலகனுக்கு திருஷ்டி தோஷம் தாக்காமல் ஒரு கருப்பு பொட்டை இந்த பாலகன் பி.வி. தேவ் அவதரணிகை உருவில் இட்டுவிடுவான். அரு சுவைகளுடன் தயாரான கிரந்தம் என்னும் அன்னத்தில் அத்தியாயங்கள் விதவிதமான உணவு பண்டங்கள். இவை நன்றாக ஜீரணமாக உதவும் மோர் போல இந்த அவதரணிகை. இந்த கிரந்தம் உயர்ந்த விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனு. அத்தியாயங்கள் அழகிய அவயவங்கள். இவற்றிற்கு திருஷ்டி தோஷம் வராமல் கழுத்தில் போடும் திருஷ்டி மணிமாலை போன்றது இந்த அவதரணிகை. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் ஹேமாத் பந்த் பின்பற்றிய வழிமுறையை என் புத்திக்கு தோன்றிய விதத்தில் சொல்வேன். ஸ்ரோதாக்கள் கவனமாக கேளுங்கள். முதலில் சத்குருவை துதிப்பது, பின்னர் வேதாந்த வர்ணனை, சாயியின் பிரம்மஸ்வரூப வர்ணனை, அதன் பிறகு பக்தர்களின் அனுபவங்கள் என்றிப்படி சொல்லியிருக்கிறார். ஹேமாத் பந்த் சாஸ்திரங்களிலும் இலக்கியங்களிலும் மிகவும் புலமை படைத்திருந்தவர். அதை காட்டிலும் மகிமை வாய்ந்த சத்குருவின் அனுகிரகத்தினால் இந்த கிரந்தம் எனும் விருந்தை தயார் செய்து அக்கணமே மேன்மையை அடைந்து விட்டார். இந்த கிரந்தத்தை அனுபவித்தவர்களுக்கு ஜனன மரணங்கள் வந்து போவது நின்றுவிடும். அவர்களுக்கு பரமபதம் எனப்படும் அக்ஷயமான, அதாவது அல்ல குறையாத மோட்சமாகிய பெரு நிதி கிட்டும். ஹேமாத் பந்தின் ரசம் நிரம்பிய வாணிக்கு சாயியின் கிருபை கிடைத்து பால் கருப்பஞ்சாற்றுடன் கலந்தது போல இருக்கும். இந்த மதுர ரசமாகிய கிரந்தத்தின் சிறப்பை நான் எப்படி வர்ணிப்பது? கிரந்தம் இயற்றுபவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் நன்னம்பிக்கையின் பற்றுக்கோடான சாக்ஷாத் நாராயணனான சத்குருவின் அனுக்கிரகம் இல்லாவிடில் அருள் பொழியும் அமுத வாக்குகள் கிடைக்காது. சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தாலும் சத்குருவின் கிருபை இல்லாமல் இத்தகைய கிரந்தத்தை படைக்க முடியாது. இது என்றைக்கும் நிஜம். ஒப்பற்ற சாயி சச்சரிதையின் மேன்மையை யார்தான் வர்ணிக்க முடியும்? மோட்சத்தை நாடுபவர்களின் பரம பாக்கியத்தினால் ஹேமாத் பந்த் போன்ற படைப்பாளர் கிடைத்தார். ஸ்ரீ கோவிந்தராவ் மோட்சத்தை நாடுபவர்களுக்கான கிரந்தம் என்ற இந்த மதுர போஜனத்தை கொடுத்ததினால் இந்த கிரந்தம் பூமியில் இருக்கும் வரை அவரது புகழ் இந்த பூவுலகில் நிலை நிற்கும். சத்குரு சாயியின் பிரசாதமாக பிறந்த இந்த கிரந்தம் போற்றத்தக்கது. இது மோட்சத்தை விரும்பும் மனிதர்களுக்கு சிரசின் மேல் தாங்கத்தக்கதாக அவர்களது வருத்தத்தையும் திக்கற்ற நிலையையும் நீக்குகிறது. ஜன்ம ஜன்மாந்திரங்களின் புண்ணிய குவியலினால் சாயி பாபாவின் மதுரமான சேவையின் பலனாக இந்த கிரந்தத்தின் உருவில் ஸ்ரீ கோவிந்தராவிற்கு கிடைத்தது. ஹேமாத் பந்த் நிஷ்டையுள்ள வயோதிக பக்தன், கவி, வேதாந்த வித்யையில் பற்றுள்ளவர்.
அல்லும் பகலும் சாயியின் சரணாலயத்தில் பிரேமையுள்ளவர். மிகவும் ஆழமும் கடினமும் ஆகிய வேதாந்த விஷயங்களுக்கு விரக்தி, பக்தி, ஞானம் இவற்றை சேர்த்து இத்தகைய கிரந்தத்தை இயற்றுவது குரு கிருபை இல்லாமல் நடக்குமா? இவை அத்தியாயங்கள் அல்ல, தங்கத்தினால் செய்த ஆபரணங்கள். அவைகளில் ஹேமாத் பந்த் மிகவும் முயற்சி செய்து அர்த்த ரூபத்தில் பிரகாசிக்கும் கதைகள் என்னும் விலைமதிப்பற்ற ரத்னங்களை பதித்திருக்கிறார். பலவிதமான அத்தியாயங்கள் என்னும் நறுமணம் கமழும் பூ மாலையை கோவிந்தராவ் தன் நிர்மலமான பக்தி பாவத்துடன் சத்குரு ஸ்ரீ சாயியின் கழுத்தில் அணிவிக்கிறார். மோட்சத்தை நாடுபவர்களுக்கு ஆடம்பரம், தற்பெருமை ஆகியவை இருக்காது. ரகுநாத் ராவின் மகன் கோவிந்த் பல அத்தியாயங்கள் என்னும் உத்தமமான தங்க கலசத்தில் ஸ்ரீ சாயி சத் சரிதையாகிய கங்கை நீரை நிரப்பியுள்ளார். இந்த கிரந்தமெனும் யுத்த பூமியில் ரகுநாத் ராவின் மகனான கோவிந்தராவ் தன் புத்தி என்னும் வாளினால் ராட்சச குணமான கர்வத்தையும் தற்பெருமையையும் முழுமையாக கத்தரித்து அத்தியாயங்கள் என்னும் ஸ்தம்பத்தை நட்டிருக்கிறார். இந்த கிரந்தம் ரத்னங்களினால் செய்த பஞ்ச ஆரத்தி. இதில் உள்ள அத்தியாயங்களை பிரகாசிக்கும் திரிகள் என்று பாவித்து சாந்தியும் வைராகியமும் அந்த ஆரத்தியை சத்புருஷர்களின் ராஜனாகிய சாயி மகாராஜுக்கு காண்பிக்கின்றன. இந்த கிரந்தம் மோகத்தில் ஆழ்த்தும் மாயை. தனது கதைகளின் அர்த்த பாவம் என்னும் கேயூரத்தினால், அதாவது ஆபரணத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கரங்களை நீட்டி மேலே தூக்கி சாயி ரூபத்தில் இருக்கும் பிரம்மத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறது. சாயி பாபாவின் சச்சரிதை கிரந்தங்களில் ஒரு சக்கரவர்த்தி. அத்தியாயங்கள் சதுரர்களான துதிப்பாடகர்கள். அவை சாயி சக்கரவர்த்தியின் ஸ்ரத்தையையும் ஞானத்தையும் வைபவத்தையும் மற்றும் வேதாந்தத்தையும் வர்ணிப்பவை. சாயி சத் சரிதை பரமார்த்தத்தின், அதாவது பரம்பொருள் நிலை பெற்றிருக்கும் கடை வீதி. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு கடை. இதில் அனுபவங்களை கூறும் கதைகளே சரக்குகள். இவற்றை கவிவரியர் சேகரித்து வைத்திருக்கிறார். இந்த கிரந்தம் விசாலமான கங்கா நதியின் பிரவாகம். இதில் உள்ள அத்தியாயங்கள் அனுபவத்திற்காக கட்டப்பட்ட ஸ்நான கட்டங்கள். குரு கிருபையின் திறனினால் கதை என்னும் இன்சுவை பெருக்கு கரை புரண்டோடுகிறது. இது கிரந்தமல்ல, கல்ப விருட்சம். பிரபஞ்சத்தில் இருப்பவர்களுக்கு இது பிடிக்காது. ஆனால் திட நம்பிக்கையுள்ள மோட்சத்தை நாடுபவர்களுக்கு இது சாக்ஷாத் மோக்ஷம். நீங்கள் பிரத்யக்ஷமாக அனுபவிக்கும் இதையே நிஜமான நினைவு சின்னம் என்று பாவிக்க வேண்டும். இது பிரபஞ்சமாகி அஞ்ஞானத்தை நீக்குவது, தாள முடியாத நரகத்திலிருந்து தப்புவிப்பது, இது குறையாத சாந்தியை அளிப்பது. இந்த கிரந்தத்தை இயற்றிய கோவிந்தராவ் ஒரு தேன் வண்டு போல சத்குருவாகிய சாயியின் சரண கமலங்களில் நித்திய மகரந்தத்தை ருசித்து கொண்டே இருக்கிறார். அவரது குடும்ப பெயர் தாபோல்கர். இவர் ஆங்கிலேய அதிகார வர்க்கத்தில் நன்றாக அழகாக காரியம் செய்த அதிகாரி. வித்யையும் வினயமும் நிறைந்தவர். ஆச்சார அனுஷ்டானங்களை நன்கறிந்தவர். அவர் இல்லத்தரசி ருக்மாபாயி நன்னடத்தையுள்ள பிரேமை நிரம்பிய குணவதி. பதி சேவை செய்பவள், வினயத்துடன் பேசுபவள், சாயி சரணாலயங்களில் திட நம்பிக்கை இருக்கும் பக்தை. முன்னோர்கள் வெங்குர்லே அருகில் இருக்கும் தாபோல் என்ற இடத்தில் முதலில் வசித்து கொண்டிருந்தார்கள். பிறகு தாய் தந்தையர் கேல்வா கிராமத்தில் இருந்தனர். சக்க வருஷம் 1781 மார்கழி சுத்த பஞ்சமி தினத்தில் ரகுநாத் ராவ் மனைவியான லக்ஷ்மியின் உத்தரத்தில் புண்ணிய நிதியான கோவிந்தராவ் ஜனித்தார். கௌட சாரஸ்வத் பிராமண வம்சம் அவரது. இவர் தமது 70வது வயதில் சக 1851 ஆஷாட சுத்த நவமி தினத்தில் ஸ்வர்க்கவாசியானார். சக வருஷம் 1844 சித்திரை மாதத்தில் இந்த சாயி சச்சரிதை கிரந்தத்தை ஆரம்பித்து சக
1851 ஜேஷ்ட மாதத்தில் 52ஆம் அத்தியாயத்தை பூர்த்தி செய்தார். கோவிந்தராவிற்கு ஒரே மகன், 5 புதல்வியர். அவர்களில் 4 விவாகிதர்கள். புத்திரனுக்கும் கூட விவாகமாகி டாக்டர் படிப்பு படிக்கிறான். கல்யாணமாகாத புத்திரியும் கூட வைத்திய சாஸ்திரம் படிக்கிறாள். இப்பொழுது குரு சரித்திரத்தில் உள்ள அல்லது மற்ற கிரந்தங்களில் குறிப்பிட்டபடி பாராயண பத்ததியையும் மற்றும் சப்தாக பத்ததியையும் சுலபமான வழியில் சொல்வேன். தயவு செய்து ஸ்ரோதாக்கள் ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். முதலில் அந்த கரணத்தை பரிசுத்தமாக செய்து பக்தி பாவத்துடன் பாராயணம் செய்யுங்கள். 1 அல்லது 2, 3 தினங்களில் பூர்த்தி செய்தால் சாயி நாராயணர் மகிழ்வார். அல்லது சுலபமாக சப்தாக பாராயணம் செய்தால் புண்ணிய சம்பத்து சேர்ந்து சாயி பாபா மனதிலுள்ள கோரிக்கையை தீர்த்து வைப்பார். பிரபஞ்ச பயம் நீங்கிவிடும். வியாழன் காலை ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்களை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு தம் ஆசனத்தின் மீதமர்ந்து பாராயணத்தை தொடங்க வேண்டும். வாழை இலைகளினாலும் வாழை கன்றுகளுடன் கூடிய வஸ்திரங்களினாலும் அலங்கரித்த ஒரு மந்த ஹாசத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதில் உயர்ந்த இடத்தில் ஒரு பீடத்தையோ மனையையோ மனதை கவரும் விதமாக போட்டு சுற்றிலும் விதவிதமாக கோலங்கள் வரைய வேண்டும். சாயி சமர்த்தனின் பிரதிமையாவது அழகிய அவரது படத்தையாவது உயர்ந்த ஆசனத்தின் மீது வைத்து பக்தி பாவத்துடன் வணங்க வேண்டும். கிரந்தத்தை பட்டு துணியால் சுற்றி சத்குரு சந்நிதியில் வைத்து பஞ்சோபசார பூஜை செய்து பாராயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். 8 தினங்கள் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். பால் அல்லது பழங்களை அல்லது வறுத்த தானியங்களை ஒரு முறை சேவித்து உபவாசம் இருக்க வேண்டும். கிழக்கு திக்கை நோக்கி சத்குருவை மனதில் தியானித்து நிச்சலமான மனத்துடன் ஆனந்தத்துடன் கிரந்த பாராயணம் செய்ய வேண்டும். 8, 8, 7, 8, 6, 8, 7 இப்படி அத்தியாயங்களை 7 தினங்களில் படித்து 8வது தினம் அவதரணிகையை வைத்து கொள்ள வேண்டும். 8வது தினம் விரத பாரணை முடித்து சாயி நாராயணனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பிராமணர்களுக்கும் ஆப்தர்களுக்கும் மித்திரர்களுக்கும் இஷ்டர்களுக்கும் நல்ல போஜனத்தையும் யதாசக்தி தட்சணையையும் கொடுக்க வேண்டும். அன்று இரவு வைதீக பிராமணர்களை கூப்பிட்டு அவர்கள் மூலம் வேதம் ஓதச் செய்து பின்னர் அவர்களுக்கு சர்க்கரை சேர்த்த பால் மற்றும் தட்சணையையும் சம்பாவனையையும் கூட கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடைசியில் சத்குரு சரணங்களை வணங்கி அவருக்கு உச்சிதமான தட்சணையை கொடுக்க வேண்டும். அதை ஷீரடி சம்ஸ்தானத்திற்கு அனுப்ப வேண்டும். அதனால் சாயி பகவான் மகிழ்ந்து பக்தர்களுக்கு வரமருளி பிரபஞ்ச துக்கம் என்ற சர்ப்பத்தை நாசம் செய்து மோட்ச நிதியை காண்பித்து கொடுப்பார். ஸ்ரோதாக்களே, நீங்கள் சாதுக்கள். உங்கள் பாதத்தின் அருகில் இந்த தாசனின் விண்ணப்பம் என்னவென்றால், இந்த அவதரணிகையை மறக்க வேண்டுமானால் மறந்துவிடவும், ஆனால் மூல கிரந்தத்தின் பாவத்தின் மீது உங்கள் கருத்தை செலுத்துங்கள். ஸ்ரோதாக்களே, நீங்கள் சஜ்ஜனங்கள், மிருத்யுஞ்சயர்கள், அதாவது காலனை வென்றவர்கள். உங்கள் சரணாலயங்களில் சிரசை வைக்கும் இந்த தாசனின் மீது எப்பொழுதும் தயை காட்டுங்கள் என்று பாபாவின் பாலகன் பிரார்த்திக்கிறான். தப்பு தவறு ஏதாவது இருந்தால் அவைகளை எனக்கு கொடுத்து நிஜமான அர்த்தத்தை கிரகித்து மனது பிரசன்னமாக இருக்கும்படி செய்து கொள்ளுங்கள். நமோ சாயி சிவநந்தனா, நமோ சாயி கமலாசனா, நமோ சாயி மதுசூதனா, பஞ்சவதனா சாயி நமோ, நமோ சாயி அத்ரி நந்தனா, நமோ சாயி பாகசாசனா, நமோ சாயி நிஷாரமணா, வக்னி நாராயணா சாயி நமோ, நமோ சாயி ருக்மணீவரா, நமோ சாயி சித்பாஸ்கரா, நமோ சாயி ஞானசாகரா, ஞானேஸ்வரா ஸ்ரீ சாயி நமோ. இந்த அவதரணிகை என்னும் வாக் புஷ்பாஞ்சலியை மற்றும் நாமாவளி நமஸ்காரங்களை குரு சரணங்களில் அர்ப்பித்து
சாயி மாதா சந்தோஷப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ சாயி சத்குருவால் பிரேரணை செய்யப்பட்ட தாச பாபா பால விரச்சித ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் அவதரணிகை என்னும் 53வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் உண்டாகட்டும். இங்கே இந்த கிரந்தம் சம்பூர்ணமாயிற்று. ஸ்ரீ சாயி சச்சரிதம். சாயி பக்தர்களே, இத்துடன் இந்த கிரந்தம் சம்பூர்ணமாயிற்று. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज